வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். மாணவர்களின் நலனில் ஆசிரியர்களுக்கு அக்கறை இல்லையா என நீதிபதி கிருபாகரன் கேள்வி. உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கவில்லை என்றாலும் வேலைநிறுத்தத்தை கைவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தாதது ஏன்? தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கேள்வி. மாணவர்களின் பொதுத் தேர்வை கருத்தில் கொண்டு ஆசிரியர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் மீண்டும் அறிவுறுத்தல். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றது. சென்னை தனியார் ஆலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரியாக ஐஜி பொன் மாணிக்கவேல் நீடிப்பதற்கு எந்த தடையும் இல்லை. மேல்முறையீட்டு மனுக்களை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. ஆசிரியர்கள் போராட்டத்தால் எதிர்கால சந்ததியினர்தான் பாதிக்கப்படுவார்கள் என்றும் மாணவர்களின் நலனில் ஆசிரியர்களுக்கு அக்கறை இல்லையா என்றும் நீதிபதிகள் கிருபாகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆசிரியர் சங்க அரசு ஊழியர் போராட்டம் தொடர்பான வழக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கை விசாரணை செய்த நீதிபதி கிருபாகரன் ஆசிரியர்களுக்கு சரமாரியான கேள்விகளை விடுத்தார். தேர்வு நேரம் என்பதால் வேலை நிறுத்தத்தை ஆசிரியர்கள் திரும்ப பெற முடியுமா என்று கேள்வி எழுப்பிய கிருபாகரன் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு போராட்டத்தை திரும்ப பெற முடியுமா என கூறினார். ஆசிரியர்கள் போராட்டத்தால் எதிர்கால சந்ததியினர் தான் பாதிக்கப்படுவார்கள் என்றும் மாணவர்களின் நலனில் ஆசிரியர்களுக்கு அக்கறை இல்லையா என்றும் நீதிபதி கிருபாகரன் கேள்வி விடுத்தார். தனியார் பள்ளியில் பயிலும் அரசு பள்ளி ஆசிரியர்களின் குழந்தைகளுக்கு பாடம் எடுக்க கூடாது என கூறினால் ஏற்பீர்களா என போராடும் ஆசிரியர்களிடம் கேள்வி எழுப்பிய நீதிபதி ஸ்விக்கி உள்ளிட்ட உணவு விநியோக நிறுவனத்தில் பட்டதாரிகள் பலர் பணியாற்றி வருவதை கோடிட்டு காட்டினார். உயர்நீதிமன்றத்தில் துப்புரவு பணிக்கு எத்தனை பட்டதாரிகள் மேற்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள் தெரியுமா என்றும் நீதிபதி கிருபாகரன் காட்டமாக கேள்வி விடுத்தார். உயர்நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கவில்லை என்றாலும் வேலை நிறுத்தத்தை கைவிட வேண்டும் என்று ஆசிரியர்களை வலியுறுத்துவதாகவும் நீதிபதி கிருபாகரன் தெரிவித்தார். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களை அழைத்து அரசு பேச்சுவார்த்தை நடத்தாதது ஏன் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை வினா எழுப்பியுள்ளது. ஜாக்டோ ஜியோ அமைப்பின் போராட்டத்திற்கு தடை கோரிய வழக்கு இன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்றது. அப்போது தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவில் ஆசிரியர்களின் போராட்டத்தால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் பள்ளிகள் மூடப்பட்டு கிடப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனால் செய்முறை தேர்வுகள் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டிருப்பதால் தற்காலிக ஆசிரியர்களை அரசு நியமிக்க முடிவு செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை விசாரித்த நீதிபதிகள் தற்காலிக அரசு ஊழியர்களை நியமிப்பதற்கு பதிலாக அரசு ஊழியர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தலாமே என நீதிபதிகள் வினா எழுப்பினர். மேலும் தற்காலிக ஊழியர்கள் நியமிப்பதன் மூலம் மீண்டும் ஒரு புதிய பிரச்சனைக்கு வழி காணுவதாக அரசு மீது நீதிபதிகள் குற்றம் சாட்டினர். சுமூக தீர்வுக்கான ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகளை அழைத்து அரசு பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்றும் நீதிபதிகள் ஆலோசனை வழங்கினர். மேலும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் சட்ட ரீதியாக போராடாமல் வீதிக்கு வந்து போராடுவது ஏன் என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அரசின் நிதிநிலை தொடர்பான விவகாரங்களில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவும் மாணவர் நலன் பாதிக்கப்படாத வகையிலும் சுமூக தீர்வு காண வேண்டும் என தமிழக அரசுக்கு அரசு தேர்வுத்துறை பணியாளர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட முடியாது என்று தமிழ்நாடு அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு தேர்வுத்துறை பணியாளர் சங்கம் சார்பில் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடும் ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர்கள் மீது இரும்பு கரம் கொண்டு அடக்குமுறையை கையாளும் தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆசிரியர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் தேர்வு பணிகளில் மாணவர் நலன் பாதிக்கப்படாத வகையிலும் சுமூக தீர்வு காண வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திட்டமிட்டபடி பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 12ஆம் வகுப்பு செய்முறை தேர்வுகள் தொடங்கும் என தேர்வு ஆணையம் அறிவித்துள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் திட்டமிட்டபடி பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 12ஆம் வகுப்பு செய்முறை தேர்வுகள் தொடங்கும் என தேர்வு ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்வுத்துறை பணியாளர்கள் போராட்டத்தில் செய்முறை தேர்வில் பாதிப்பு இருக்காது என்றும் தேர்வுத்துறை இயக்குநர் வசுந்தரா கிதேவி அறிவித்துள்ளார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு பணிகளில் எந்த பாதிப்பும் ஏற்படாது எனவும் தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. தலைமைச் செயலக ஊழியர்கள் வெள்ளிக்கிழமை முதல் தொடர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அறிவிப்பு செய்துள்ளனர்.
தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜி அமைப்பினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அவர்களுக்கு தற்போது அரசு ஊழியர்களும் களம் இறங்கியுள்ளனர். இதனால் போராட்டம் மேலும் தீவிரமடைந்துள்ளது. ஆசிரியர்களுக்கு ஆதரவாக தலைமைச் செயலக ஊழியர்களும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். அதன்படி வருகிற பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் தலைமைச் செயலக அரசு பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் தொடர் வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாக்டோ ஜி அமைப்பினரை அழைத்து பேசி முதல்வர் தீர்வு காண வேண்டுமென தலைமைச் செயலக பணியாளர் சங்க தலைவர் அந்தோணிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் புதன்கிழமை ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தம் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் பொதுத் தேர்வை கருத்தில் கொண்டு ஆசிரியர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசின் உதவியுடன் கிராமப்புறங்களில் 100 ஸ்மார்ட் மைதானம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். மத்திய அரசோடு மாநில அரசும் கலந்து 100 இடங்களிலே நம்முடைய கிராமப்புறங்களிலே இருக்கிற மாணவருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு மினி ஸ்டேடியம் என்று சொல்லப்படுகிற அந்த ஸ்டேடியத்தை உருவாக்குவதற்கும் அரசு முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் விளையாட்டுத் துறையிலே சிறந்த வீரர்களாக இருக்கின்றவர்களை தேர்வு செய்து தனியார் நிறுவனம் என்று சொல்லப்படுகிற தொழிலதிபர்களோடு கலந்து பேசியிருக்கிறேன். அவள் விரைவில் அந்த மாணவர்களை தேர்வு செய்து ஒவ்வொரு ஈவென்ட் என்று சொல்வார்கள், ஒவ்வொரு விளையாட்டுப் போட்டியிலே வெற்றி பெறுகிற மாணவர்களுக்கு ஊக்கத்தை தருகின்ற வகையில் CSR ஃபண்டு மூலமாக உற்சாகப்படுத்துவதற்கு அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்வதற்கு அரசுகள் முயற்சி மேற்கொண்டு வருகிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஜாக்டோ ஜியோ போராட்டம் குறித்து சென்னையில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. போராட்டத்திற்கு ஆதரவு அளிப்பதாக கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது என தோமுச பொதுச் செயலர் சண்முகம் தெரிவித்தார். 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருகின்றார்கள். அந்த போராடுகின்ற அரசு ஊழியர் ஆசிரியர்களை அழைத்து பேசாமல் அவர்களை வீடு பூந்து கைது செய்வதும் வன்முறைகளை கையாளுவதும் அவர்கள் மீது வழக்கு போடுவது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள தமிழக அரசை தமிழ்நாட்டில் உள்ள மத்திய மாநில தொழிற்சங்கங்களின் சார்பாக வன்மையாக கண்டிப்பதோடு அவர்கள் நடத்துகின்ற அந்த போராட்டத்தை முழுமையாக நாங்கள் ஆதரிக்கின்றோம். இந்தியாவின் 2வது பொருளாதார மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள செயின் கோபைன் கண்ணாடி ஆலையின் அலகு திறப்பு விழாவில் முதலமைச்சர் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 100 விழுக்காடு வெற்றி பெற்றிருப்பதாகவும் இதனால் தமிழகத்தில் உள்ள இளைஞர்களுக்கு பெரும் வேலைவாய்ப்பு காத்திருக்கிறது என்றும் கூறினார். செயின் கோபைன் நிறுவனம் தமிழகத்தின் பல்வேறு சாதனைகளை புரிந்து வருவதாக கூறிய முதலமைச்சர் இந்த நிறுவனம் பிளாஸ்டிக் தடையையும் கடைபிடிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்தியாவின் 2வது பெரிய பொருளாதார மாநிலமாகவும் தொழில்மயமாக்கப்பட்ட மாநிலத்தில் ஒரு முன்னோடி மாநிலமாகவும் தமிழ்நாடு திகழ்கிறது. அதிக தொழில் முதலீட்டை ஈர்க்கும் வண்ணம் தொழில்மயமாக்குதல், வேலைவாய்ப்பை அதிகரித்தல், மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல், மாநிலம் முழுவதும் சீரான வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழலுடன் இணைந்த நிலைத்த நீண்டகால முன்னேற்றம் ஆகியவற்றை அடைவதற்கு மாநிலத்தில் முதல் முறையாக உலக முதலீட்டாளர் மாநாடு 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் 9 மற்றும் 10ஆம் தேதியில் மாண்பு இதயம் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் சென்னையில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டார்கள். சட்டவிரோத தொலைபேசி இணைப்பக முறைகேடு வழக்கில் குற்றச்சாட்டு பதிவுக்காக கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் உள்ளிட்ட குற்றம் சாட்டப்பட்ட 7 பேரும் நாளை மறுதினம் நேரில் ஆஜராக வேண்டும் என சென்னை CBI நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த தயாநிதி மாறன் இருந்தபோது தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி சன் தொலைக்காட்சிக்கு அதிவேக தொலைபேசி இணைப்புகளை முறைகேடாக வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 30ஆம் தேதி CBI நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன. விசாரணை நீதிமன்ற குற்றச்சாட்டு பதிவை முறையாக மேற்கொள்ளாததால் மீண்டும் புதிதாக குற்றச்சாட்டு பதிவு செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கு CBI நீதிமன்ற நீதிபதி முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த விசாரணை நாளை மறுதினம் ஒத்திவைக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்ட கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் உள்ளிட்ட 7 பேரும் அன்றைய தினம் ஆஜராக வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தில் நாளையும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆஜராக மாட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரித்து வரும் ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நாளை விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியிருந்தது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சசிகலா தரப்பு வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன்,
கொடநாடு சம்பவத்தையும் ஜெயலலிதா மரணத்தையும் தொடர்புபடுத்தி பேசி வரும் மு.க. ஸ்டாலினையும் கனிமொழியையும் ஆறுமுகசாமி ஆணையம் விசாரிக்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் ஆணையத்தின் விசாரணையில் தற்போது பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக கூறிய அவர், நாளை OPS ஆஜரானால் சசிகலா குற்றமற்றவர் என்பதை நிரூபிப்போம் என ராஜா செந்தூர் பாண்டியன் கூறினார். இந்த நிலையில் நிர்வாக காரணங்களுக்காக நாளை துணை முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் விசாரணைக்கு ஆஜராக மாட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி ஆஜராக அவருக்கு ஆறுமுகசாமி ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது. விசாரிப்பது ஒரு முடியாத ஒரு தருணமாக இருக்கிறது. ஆகவே நான் 5ஆம் தேதி வாய்தா போடுறேன்னு சொல்லி தேதியை ஒத்தி வச்சிருக்காங்க. இதற்கு முன்பாகவே அப்போலோ தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் எல்லாமே தீர்மானிக்கப்பட்ட விஷயங்கள் அதையும் விவாதிக்கப்பட்டது. எல்லாம் முடிவடைஞ்சு 5/2/2019 செவ்வாய்க்கிழமை திரு OPS அவருடைய விசாரணைக்காக போடப்பட்டிருக்கிறது. சிலை கடத்தல் தடுப்பிரிவு சிறப்பு அதிகாரியாக IG பொன்மாணிக்கவேல் நீடிப்பதற்கு எந்த தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிலை கடத்தல் தடுப்பிரிவின் சிறப்பு அதிகாரியாக ஓய்வு பெற்ற IG பொன்மாணிக்கவேல் நியமிக்கப்பட்டு இருப்பதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இந்த சிலை கொள்ளை குறித்து தீவிரமாக விசாரணை செய்து வந்த பொன்மாணிக்கவேலின் பதவிக்கால முடிவடைந்த நேரத்தில் அவரது பணியை நீட்டிப்பு செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் பொன்மாணிக்கவேலுக்கு எதிராக 66 காவல்துறையினர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இதில் உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் பொன்மாணிக்கவேல் அதிகாரியாக செயல்படுவதை தடுக்க முடியாது என்றும் அவர் பதவியில் நீட்டிக்க எந்த தடையும் இல்லை என அதிரடி உத்தரவு பிறப்பித்தனர். மேலும் இந்த வழக்கை CBIக்கு மாற்ற உத்தரவிட்டது ஏன் என்று தமிழக அரசுக்கும் நீதிபதிகள் விளக்கம் கேட்டுள்ளனர். காங்கிரஸ் விரும்பினால் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக தயாராக இருப்பதாக குமாரசாமி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலத்தில் மதசார்பற்ற ஜனதாதளம் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்த ஆட்சியை கவிழ்க்க பாஜக சதி செய்து வருவதாக 2 கட்சி தலைவர்களும் குற்றம் சாட்டி வந்தனர். அவர்களின் உட்கட்சி மோதலில் பாஜகவை தேவையில்லாமல் வம்புக்கு இழுப்பதாக எடியூரப்பா பதிலடி கொடுத்திருந்தார். இந்த நிலையில் கூட்டணி கட்சி மோதல் இன்று பகிரங்கமாக வெடித்தது. மக்களுக்கு தேவையான அனைத்து பணிகளும் திட்டமிட்டபடி காங்கிரஸ் ஆட்சி நடத்தியதாக குறிப்பிட்ட அக்கட்சி MLAக்கள் தற்போது கூட்டணி ஆட்சியில் எந்த வளர்ச்சி பணிகளும் நடைபெறவில்லை என விமர்சனம் செய்தனர். இதனால் அதிருப்தி அடைந்த கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமி காங்கிரஸ் உறுப்பினர்கள் வரம்பு மீறி பேசுவதை அக்கட்சி தலைமை தடுக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் விரும்பினால் பதவியிலிருந்து விலக தயார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். கேள்வி எழுப்பிய பெண்ணிடமிருந்து மைக்கை ஆவேசமாக பறித்த சித்தராமையா துப்பட்டாவும் கையோடு வந்ததால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. மைசூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெண் ஒருவர் கர்நாடக முன்னாள் முதல்வர் சித்தராமையாவிடம் தொடர்ந்து கேள்வி எழுப்பினார். இதனால் ஆவேசமடைந்த அவர் அந்த பெண் கையில் வைத்திருந்த மைக்கை வேகமாக பறித்தார். அப்போது அந்த பெண்ணின் துப்பட்டாவும் சித்தராமையாவின் கையோடு வந்துவிட்டது. இந்த வீடியோ வெளியாக சித்தராமையாவுக்கு எதிராக அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. பெண்ணிடம் அநாகரிகமாக சித்தராமையா நடந்து கொண்டிருப்பதாக பாஜக தலைவர் ஈஸ்வரப்பா உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் சாலை மறியலில் ஈடுபட்டு வரும் ஜாக்டோ ஜி அமைப்பினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜி அமைப்பினர் தொடர்ந்து 7வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சிலை முன்பாக ஜாக்டோ ஜி அமைப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து மறியலில் ஈடுபட்ட 2000க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். இதேபோன்று நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பாக ஜாக்டோ ஜி அமைப்பினர் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட முயன்ற 1500 பேரை போலீசார் கைது செய்தனர். காலவரையற்ற வேலை நிறுத்தம் மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. போராடுகின்ற ஆசிரியர்களையும் அரசு ஊழியர்களுடைய சங்க தலைவர்களை இந்த அரசு அழைத்து பேசாமல் வேலை நிறுத்தத்தை நீர்த்து போவதற்கான ஒடுக்குவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொண்டு வருகின்றது. 474 ஆசிரியர்களை பணியிட நீக்கம் செய்தாலும் பல்வேறு காவல்துறையை ஏவிவிட்டு பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்களை கைது செய்த நடவடிக்கை என்பதை ஜாக்டோஜியோ கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இதேபோன்று ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி சாலை மறியலில் ஈடுபட்ட 2000க்கும் மேற்பட்டோரை போலீசார் குண்டுக்கட்டாக இழுத்து கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் உள்ள ஆட்சியர் அலுவலகம் அருகே அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இவர்களை தடுத்து நிறுத்தி போலீசார் கைது செய்தனர். அரசானது போராடுகின்ற ஜாக்டோஜியோ பேரமைப்பினுடைய மாநில நிர்வாகிகளை
அழைத்து பேசி தீர்வு காண வேண்டும் என்று 7வது நாள் மறியல் போராட்டத்தின் வாயிலாக அரசுக்கு எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். தமிழக அரசு 3500 அரசு பள்ளிகளை மூடுகின்ற திட்டத்தை எதிர்க்கின்றோம். வேலை நியமன தடை சட்டத்தை கொண்டு வந்து வேலை வாய்ப்பை முடக்குகின்ற 56, 100, 110 போன்ற அரசாணைகளை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக சாலை மறியலில் ஈடுபட்ட 600க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். கார் தயாரிக்கும் நிறுவனங்கள் சென்னையில் உள்ளது போல் கண்ணாடி தயாரிக்கும் தொழிற்சாலையும் அமைந்திருப்பது கூடுதல் சிறப்பு அம்சம் என்று தொழில்துறை அமைச்சர் MC சம்பத் தெரிவித்துள்ளார். சென்னை அடுத்துள்ள ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்துள்ள செயின் கோபைன் கண்ணாடி ஆலையில் 72 மில்லியன் லிட்டர் தண்ணீர் சேமித்து வைக்கும் மழைநீர் தொட்டி மற்றும் கண்ணாடி ஆலையின் புதிய யூனிட் தொடக்க விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அமைச்சர் MC சம்பத் கண்ணாடி ஆலைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு வழங்கும் என்றார். செயின் கோபைன் நிறுவனம் 1965ஆம் ஆண்டு முதல் பிரெஞ்சு நாட்டில் துவங்கப்பட்டு 3 நூற்றாண்டுகளாக தொடர்ந்து இன்று வரை சிறப்பாக செயல்பட்டு வருவது மிகப்பெரிய வரலாற்று சாதனையாகும். நிறுவனம் சுற்றுச்சூழலுக்கு உகந்த கண்ணாடிகளை உயர்தரத்தில் தயாரித்து கட்டுமான பணிகளுக்கு வழங்குவதால் இந்த பயன்படுத்தும் கட்டிடங்களில் எரிசக்தி அதிக அளவில் சேமிக்கப்படுகின்றன. இதனால் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுவது முழுமையாக தவிர்க்கப்படுகிறது. சுற்றுச்சூழலை பொறுத்தவரையில் இந்த நிறுவனத்துடைய பங்களிப்பு மிக சிறந்த பங்களிப்பு என்பதை குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன். ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான வழக்கு நாளை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் போதுமான போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைந்திருக்கும் நாள் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நாளைக்கு தீர்ப்பு வரும், உங்களுக்கு ஃபர்தர் ஹியரிங் வரும், உங்களுக்கு தெரியும். ஸோ நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம சைடு ஆர்குமெண்ட் ஆல்ரெடி ப்ரெசென்ட் பண்ணிட்டோம். நாளைக்கு தொடர்ந்து அந்த கோர்ட்ல தீர்ப்பு, அந்த ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும். ஸோ நாளைக்கு ஏதாவது ஃபர்தர் தீர்ப்பு ஏதாவது வருமானு சொல்லி எதிர்பார்ப்போம். ரெகுலரா போலீஸ் பாதுகாப்பு நமக்கு தொடர்ந்து எல்லா இடத்துல ப்ராப்பர் போதுமான அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. முக்கியமான சென்சிட்டிவ் பிளேசஸ், கலெக்டரேட் இருந்தாலும், ஸ்டெர்லைட், மற்ற இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன் எல்லாமே போலீஸ் ஆல்ரெடி போதுமான அளவுக்கு அவருடைய மென் எல்லாம் மொபிலைஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ நாளைக்கு சிச்சுவேஷன் பார்த்துட்டு தேவைப்பட்ட இன்னும் அடிஷனலா ஃபோர்ஸஸ் இருக்காது. சமயபுரம் அருகே பஞ்சாப் நேஷனல் வங்கியின் சுவற்றில் துளையிட்டு 5 கிலோ தங்கம், ரொக்கப்பணம் மற்றும் ஆவணங்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் சுங்கச்சாவடி அருகே பஞ்சாப் நேஷனல் வங்கி கிளை செயல்பட்டு வருகிறது. வழக்கம்போல் வங்கி பணியை முடித்துவிட்டு கடந்த 25ஆம் தேதி வங்கியை பூட்டிவிட்டு சென்றுள்ளனர். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் இன்று காலை வங்கி ஊழியர்கள் வங்கியின் பூட்டை திறந்து உள்ளே சென்றுள்ளனர். அங்கு லாக்கர் பகுதியில் உள்ள சுவற்றில் துளையிடப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த காவல்துறையினர் தகவல் தெரிவித்தனர். காவல்துறை கண்காணிப்பாளர் ஜியா உல்ஹுக் மற்றும் DIG லலித் லட்சுமி தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் CCTV கேமரா காட்சி பதிவுகளை கொண்டும் விசாரணை நடத்தினர். இதில் 5 லாக்கர்கள் உடைக்கப்பட்டிருப்பதாகவும் இவற்றிலிருந்து சுமார் 5 கிலோ எடையுள்ள தங்க நகைகள், ரொக்கப்பணம் மற்றும் ஆவணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாகவும் முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கொள்ளை சம்பவத்தில் 3 பேர் ஈடுபட்டிருக்கலாம் என போலீசார் தெரிவிக்கின்றனர். கொள்ளைக்கு பயன்படுத்தப்பட்ட கேஸ், வெல்டிங் மிஷின் மற்றும் முகமூடிகளை கொள்ளையர்கள் அங்கேயே விட்டுச் சென்றுள்ளனர். 2 கஸ்டமர் மட்டும் வந்திருக்காங்க. 3க்கு இப்போ வரணும். அவங்க 5க்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டு டிசைட் பண்ணுவாங்க எவ்வளோ இருக்கு, அப்புறம் முடிவில் வர முடியும். இது சுமார சொல்ல முடியும், சில லட்சம் இருக்கும் இப்போ. ஆனால் 5க்கு வந்துட்டு அப்புறம் என்ன வச்சிருந்தாங்க அப்புறம் தெரியும் நமக்கு. ஈவினிங் வரைக்கும் டைம் வேணும். பேசிக்கலி பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஸ்கூல் இருக்கு, பக்கத்தில் ஒரு வங்கி இருக்கு. அந்த வங்கிக்கு நடுவில் ஒரு பவுண்டரி வால் இருக்கு. பவுண்டரி வால்க்கு அது உள்ளே போய் சிலிண்டர் இது சுவர் ஒடிச்சு அப்புறம் உள்ளே போயிருக்காங்க. கேஸ் கட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோங்க. ஸ்பெஷல் டீம் எல்லாம் போட்டிருக்கோம். வில் டெஃபினெட்லி செக்யூர் தி அக்யூஸ்ட். இப்பதாங்க ஆரம்பிச்சிருக்க வேலையே. இப்பதான் அசஸ்மெண்ட்டும் நடந்துட்டு இருக்கு. ஸ்பெஷல் டீம் ஃபார்மேஷன் ஒர்க் ஆரம்பிச்சிருக்கோம்.
we'll definitely secure the accused. கண்டிப்பா எல்லாரும் கோஆர்டினேட்டடா வேலை செய்வாங்க. எல்லாமே இதுதான் எல்லா டீமும் ஒண்ணா சேர்ந்து இந்த வேலையை டார்கெட் பண்ணி வேலையை முடிப்பாங்க. நான் வந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் என்னோட பென்ஷன் காசுலாம் என் மிஸ்ஸஸுக்கு நகை செஞ்சு 30 பவுன் கிட்ட லாக்கரில் உள்ளே வச்சுருக்கேன். இப்போ பிரேக்கிங் நியூஸ் போட்டாங்க, இதுமாரி வங்கி கொள்ளை அடிக்கப்பட்டதுன்னு பிரேக்கிங் நியூஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஓட்டமாக ஓடி வந்து பேங்க்கில் பார்த்தா போலீஸ் அத்தாரிட்டி உள்ளே ப்ராசஸ் முடியலன்னு உள்ளே விட முடியாதுங்கிறாங்க. அப்புறம் அங்கேருந்து பேங்க் அத்தாரிட்டி சொல்கிறாங்க, நகை காணாமல் போனவங்களுக்கு மட்டும் நாங்கள் மெசேஜ் கொடுத்துருக்கோம், அவங்க மட்டும் வந்தால் போதுங்கிறாங்க. என்னோட லாக்கரில் 30 பவுன் ஜொல்லு கிட்ட இருக்குங்க. அது என்ன ஆச்சுங்கிறது எங்களுக்கு தெரியலைங்க. அதுக்காக வாசலில் சுற்றி நிற்கிறோம் எல்லாரும். பிரதமர் நரேந்திர மோடி வரும் பிப்ரவரி மாதம் மீண்டும் தமிழகம் வருகை தருகிறார் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குமரி மாவட்டத்தில் 40,000 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டுவதாகவும் கூறினார். 10ஆம் தேதி திருப்பூர் நகரத்திற்கு பிரதமர் அவர்கள் வருகை தருகின்றார்கள். 19ஆம் தேதி மீண்டும் தமிழகத்திற்கு வரும்போது அது கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு தர வேண்டும் என்று நாம் கேட்டிருக்கின்றோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் 40,000 கோடிக்கான திட்டத்தை ஏற்கனவே தந்திருக்கின்றார். அதுக்கு மேற்பட்ட திட்டங்களை தந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த திட்டங்கள் திறப்பு விழா, அடிக்கல் நாட்டு போன்ற விழாக்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்பும் 19ஆம் தேதி இருக்கின்றது. எல்லாருமே வந்து நாங்கள் பார்வையிட்டிருக்கிறோம். உதகை நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை சயான், மனோஜ் வாபஸ் பெற்றனர். கொடநாடு கொள்ளை விவகாரத்தில் தொடர்புடையவர்களான சயன், மனோஜ் ஆகிய இருவரும் முதலமைச்சரை கொடநாடு விவகாரத்தில் தொடர்புபடுத்தி பேட்டியளித்தனர். இதைத் தொடர்ந்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டது. ஆனால் உரிய ஆதாரங்கள் இல்லாமல் சிறையில் அடைக்க முடியாது என சென்னை நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இந்த நிலையில் உதகை நீதிமன்றத்தில் அவர்களின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என தமிழக அரசு சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து அவர்கள் உதகை நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று போடப்பட்ட உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் 2 பேரும் கோரியிருந்தனர். இந்த நிலையில் தற்போது கொடநாடு கொள்ளை விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தில் போட்ட மனுவை சயான், மனோஜ் திடீரென திரும்ப பெற்றனர். சயான், மனோஜ் ஆகியோர் மனுவை திரும்ப பெற்றதால் வழக்கை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொடைக்கானலில் சத்துணவு ஊழியர்களை கொண்டு அரசு பள்ளிகள் இயங்கப்பட்டு வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சுற்றுவட்டார மலை கிராமங்களில் 10க்கும் மேற்பட்ட ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் ஆசிரியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தால் மாணவர்கள் தவித்து வருகின்றனர். ஒரு சில பள்ளிகள் சத்துணவு ஊழியர்களை கொண்டு இயக்கப்பட்டு வருகிறது. தேர்வு நேரங்களில் ஆசிரியர்கள் நடத்தும் வேலைநிறுத்த போராட்டத்தால் மாணவர்களின் படிப்பு பாதிக்கப்படுவதாகவும், எனவே தமிழக அரசு காலம் தாழ்த்தாமல் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பெற்றோர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சுசீந்திரம் தானுமலையான் சுவாமி கோவிலில் நடிகர் ரஜினிகாந்த் மகள் சௌந்தர்யா சுவாமி தரிசனம் செய்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த சுசீந்திரம் தானுமலையான் கோவிலில் நடிகர் ரஜினிகாந்தின் மகள் சௌந்தர்யா பரிகார பூஜை மேற்கொண்டார். இதைத் தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தினார். இதையடுத்து அவருக்கு கோவில் அர்ச்சகர்கள் பிரசாதம் வழங்கி கௌரவித்தனர்.